ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னென்னா தமிழில் மின்மாற்றிகள்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு சர்க்யூட்டில் இருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு ஒரு ஏசி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம் இல்லைனா கன்வெர்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக ஒரு ஏசி கரண்ட்டை டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதில் எந்த ஒரு ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸும் இல்லாமல் அதில் அவுட்புட் வால்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதுபடி தான் நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மோட்டர்லாம் இந்த மியூச்சுவல் இண்டக்ஷனால் தான் ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு மோட்ரு இருக்குது. அது மோட்டரில் இருக்கிற காயிலில் சப்ளை கொடுக்குறப்ப அதில் ஒரு மியூச்சுவல் இண்டக்ஷன் க்ரியேட் ஆகி தான் உள்ள ரொட்டேட் ஆகுது. ஸோ மோட்டரில் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் தான் இருக்கும். பட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த ஒரு பார்ட்டும் நாட் மூவபிள். அது எல்லாமே ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் தான். எப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷனே இல்லாமல் ஒர்க் ஆகுது, கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். என்னடா நீ வளர்றன்னு கேட்காதீங்க. அதோட பிக்சர்ஸ் வந்து தான் தெரியும். இப்போ இதுமாதிரி 2 காயில் இருக்கும். ஆனால் ரெண்டு காயிலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. இதோ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். 2 பக்கம் இருக்குல்ல, அதுதான் காயில். எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே பார்த்தீங்கன்னா 2 வைண்டிங் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து பிரைமரி வைண்டிங், இன்னொன்று வந்து செகண்டரி வைண்டிங். இந்த 2 வைண்டிங் வந்து லேமினேட்டட் கோரில் தான் பண்ணியிருப்பாங்க. லேமினேட்டட் கோர்னால் இரும்பால் ஆன ஒரு பிளேட் கனெக்ட் பண்ணி லேமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கோர்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள பிரைமரி கோர் தான் நம்ம இன்புட் பவர் சப்ளையே கொடுப்போம். இப்போ பிரைமரி கோரில் இன்புட் தரப்போ செகண்டரி கோரில் அவுட்புட் எடுப்போமா எப்படின்னு பார்ப்போம். பிரைமரி வைண்டிங்க்கு பவர் சப்ளை கொடுக்கும்போது பிரைமரி வைண்டிங்கில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது அப்படி ஆகும்போது அது சாதாரணமாக ஆகும். நார்மலாக ஒரு ஏசி சப்ளைவை ஒரு கண்டக்டர் வழியாக நம்ம கொடுத்தோம்னா அந்த கண்டக்டர்லேயும் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்படி பிரைமரி காயில் வழியாக இன்புட் தந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூலியமாக செகண்டரி காயிலில் டச் ஆகும்போது அந்த செகண்டரி வைண்டிங்கில் இண்டக்சிட்டி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி பவர் சப்ளைவாக கிடைக்கிது. இதுதான் மியூச்சுவல் இண்டக்ஷன். இந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் படி தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு மெயினானதாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், 2 தான் இருக்குது. அந்த 2 காயிலும் இணைக்கக்கூடியது இந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் தான். ஸோ ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் இன்புட் எவ்வளோ வால்டேஜ் தரமோ அதே வால்டேஜ் தான் அவுட்புட் வரும். ஆனால் வால்டேஜையும் கரண்ட்டும் மட்டும்தான் அப் அண்ட் டவுன் ஆகுமே தவிர வேறு எல்லாமே அப் அண்ட் டவுன் ஆகாது. அதை பற்றி அடுத்தடுத்த செகண்ட்ஸில் பார்ப்போம். ஓகே, இப்போ எப்படி கரண்ட்டை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண முடியுதுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ளே இருக்கிற பிரைமரி வைண்டிங்கில் இருக்கிற காயில் நம்பர்ஸை விட பிரைமரி வைண்டிங்கில் இருக்கிற காயில் நம்பரை விட செகண்டரி வைண்டிங்கில் இருக்கிற காயில் நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் இது பார்க்குறீங்க பாருங்கள், இது மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா பிரைமரி வைண்டிங்கில் தர வால்டேஜ், அதாவது பிரைமரி வைண்டிங்கில் தர வால்டேஜை விட செகண்டரி வைண்டிங்கில் வால்டேஜ் வந்து கம்மியாக தான் வரும். இதுதான் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அது அதிகமாக வால்டேஜ் கொடுத்து கம்மியாக வால்டேஜ் எடுக்கிறது தான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ பிரைமரி காயில் வைண்டிங்கை விட செகண்டரி காயில் வைண்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரைமரி காயிலில் கொடுக்குற வால்டேஜை விட செகண்டரி காயிலில் வால்டேஜ் அதிகமாக அவுட்புட் கிடைக்கும். இதுதான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கம்மியாக தர வால்டேஜை அதிகப்படுத்தி தருது. இதுதான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இப்படி ஒரு வால்டேஜை நம்ம ப்ளஸ் பண்ணவும் மைனஸ் பண்ண முடியுது. ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பவரையோ கரண்ட்டையோ ஃப்ரீக்குவன்சியோ எந்த சேஞ்சையும் இருக்காது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை கேவிஏ, அதாவது 100 kVA 110 kVA இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க கேவிஏ. இப்போ கேவிஏனா என்னன்னா கிலோ வால்ட் ஆம்பியர். ஸோ வால்ட் ஆம்பியர் எவ்வளோ தரமோ அதுதான் அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு 100 வால்ட் ஆம்பியர் இன்புட் கொடுத்தோன்னா பிரைமரியில்
ஒரு 100 வால்ட் ஆம்பியரில் வால்ட் வந்து 100 இருக்கும், ஆம்பியர் வந்து 1 இருக்கும். இப்போ 100 × 1 பண்ணோம்னா 100 தான். இப்போ அதுவே செகண்டரி வைண்டிங்கில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 100 வால்ட்டை நம்மளுக்கு வந்து இப்போ 50 தேவைப்படுது. அந்த 50 வால்ட் பண்ணணும்னா அந்த 100 வந்து 2ஆக டிவைட் பண்ணணும். இப்போ அப்படின்னா 50, அப்புறம் ஆம்பியர் வந்து 2ஆக டிவைட் பண்ணதுனால 2 தான் வந்து அதாவது 2 தான் வந்து ஆம்பியர். இப்போ இந்த 2 ஆம்பியர் இருக்கா, அப்போ 50 × 2 100. இப்போ இதை வச்சு தான் சொல்கிறேன், எந்த வித சேஞ்சும் இருக்காது, அவுட்புட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இன்புட் சப்ளை கொடுக்குறோம், இப்போ எந்த அளவுக்கு நம்ம இன்புட் சப்ளை கொடுக்குறோமோ அதே பவர் சப்ளை தான் அவுட்புட் கிடைக்கும். ஆனால் கரண்ட்டும் வால்ட்டும் சேஞ்ச் ஆகும். கரண்ட்டு வால்ட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ செகண்டரி காயிலில் வால்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கரண்ட் வந்து கம்மியாக வரும், புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்டரி காயிலில் வால்ட்டை கரண்ட்டுக்கும் வால்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. இப்போ செகண்டரி காயிலில் வால்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கரண்ட்டு வந்து கம்மியாகும், அதே வால்ட்டை கம்மி பண்ணுறப்ப கரண்ட் அதிகமாகும். இதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீட்டில் உள்ள டிவியை எடுத்துக்கிறோம்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள டிவிக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து டிவி வந்து மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண போகிறதில்ல, நம்ம டிவி வந்து சாதாரண ஒர்க்ஸ் தான் பண்ண போகுது. அதனால் வந்து நம்ம டிவிக்கு வந்து ஒரு 12 வால்ட் இருந்தாலே போதும், அதிகபட்சம் தான். அது மினிமம் போயிடும், அது 12 வால்ட்டு. அது அவங்க வீடு டிவியை பொறுத்த அளவுக்கு இருக்குது. நான் மேக்ஸிமமாக நான் 12 வால்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வீட்டோட ஏசி எவ்வளோனா 330 வால்ட். அப்போ நம்மளுக்கு இந்த டிவி உள்ள என்ன மாதிரியான ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு தான் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு டெஸ்ட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் அதுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, நான் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு ஒரு டெஸ்ட் மாதிரி. இப்போ அந்த டிவிக்கு வந்து எந்த விதமான ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இதுமாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதனால் என் வீடியோ நிறைய பேருக்கு போகும், நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவ்வளோ கைஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு.